அதிசீக்கிர தர்ஷன் 150. வணக்கம், ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான கோயில்களை பற்றியும் முக்கியமான கோயில்களை பற்றிய தகவல்கள், பயண வழிகாட்டி மற்றும் ஆன்மீக தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் காணிப்பாக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த கோவிலில் என்னென்ன பிரகாரங்கள் எப்படி இருக்குது, அந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்ற கோவிலை பற்றிய ஃபுல் டூர், அப்புறம் வந்து அந்த கோவிலோட தல வரலாறு, அப்புறம் அந்த கோவிலோட சிறப்புகளை பற்றிலாம் பார்க்கலாம். பொதுவாக திருப்பதி கோவிலுக்கு போகிறவங்க மேக்சிமம் காளகஸ்திக்கோ இல்லை இந்த காணிப்பாக்கம் கோவிலுக்கோ போவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அளவு ரொம்ப ஃபேமஸ் ஆனதும் ரொம்ப சக்தி வாய்ந்தது தாங்க இந்த காணிப்பாக்கம் சுயம்பு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோவில். இந்த கோவில் ஏற்பட்ட வரலாறு கொஞ்சம் வித்தியாசமானது. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முன்னொரு காலத்துல இந்த ஊர்ல ஒரு 3 பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தருக்கு பேச முடியாது, ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. ஆனா அவங்களோட குறைய அவங்க பெரிதுபடுத்தாம விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. மழை இல்லாம ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா பயிரெல்லாம் வாழ்னதுனால கிணறு தோன்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்ப கிணறு தோன்றப்ப பார்த்தா ஏதோ ஒரு கடப்பாறை ஒரு கல்லுல பட்டு டங்குன்னு சத்தம் கேட்டிருக்குங்க. பார்த்தா ரத்தம் வந்திருக்கு. அந்த கல்லுல இருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு ஐயோ ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாதவர் பேசிட்டாரு. இதை காது கேட்காதவர் காதுல வாங்கிட்டு என்ன நம்ம காது கேட்குது அப்படின்னு நினைக்க, இதையெல்லாம் கேட்டு பார்வையற்றவர் எட்டி பார்த்தானே அந்த ரத்தம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி 3 பேரோட குறைகளும் சரியாயிருச்சுங்க. 3 பேருமே விநாயகரோட பக்தர்களா இருந்தவங்க. கடப்பாறை மோதிய கல்ல வெளியே எடுத்து பார்த்தப்ப அது விநாயக பெருமான திருமேனி அப்படிங்கிறத 3 பேரும் உணர்ந்துக்கிட்டாங்க. ஊரார் இந்த அதிசயத்தை கண்டு கிணத்துக்குள்ள இருந்த விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அங்கேயே அவருக்கு கோவிலும் கட்டிட்டாங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா சித்தூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் திருப்பதியில இருந்து 68 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்குங்க. திருப்பதியில இருந்தும் சரி சித்தூர்ல இருந்தும் சரி இந்த காணிப்பாக்கம் வர்றதுக்கு நிறைய பஸ்ஸஸ் கூட அவைலபிளா இருக்குங்க. கோவில் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இது மாதிரி பெரிய நுழைவு வாயிலாம் கூட இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ள போலாம். இதுதாங்க கோவில் கிட்ட இருக்கிற என்ட்ரன்ஸ். அந்த அழகான நுழைவு வாயில் கிட்ட வெளியில கார்டனிங் எல்லாமே இருக்கு. அழகான ஒரு நர்த்தன விநாயகர் எல்லாமே இருக்காங்க. நம்ம அழகா போட்டோ எடுத்துட்டு வாங்க உள்ள போவோம். போற வழியில ரைட் சைடு என்ன பாப்பீங்கன்னா விநாயக சதன் அப்படின்னு சொல்லிட்டு அகாமடேஷன் ரூம்ஸுங்க. அதாவது தேவஸ்தானம், கோவிலை சேர்ந்த தேவஸ்தான ரூம்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்குங்க. அந்த ரூம்ல தான் நாங்க தங்கி இருந்தோம். நல்லாவே இருந்தது. இதுக்கு தனியா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 600 ரூபாயில அங்க ரூம்ஸ் கிடைக்குங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இங்க ஒரு பார்க்கிங் இருக்கு. அப்புறம் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்தா குளிக்கிறதுக்கான இடம் எல்லாமே அங்க இருக்குங்க. விநாயகர் சதன் நாங்கள் அகாமடேஷன் ரூம்லேருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் வந்தால் இங்கே லெஃப்ட் சைடு பார்க்கிங், ரைட் சைடு போனால் டெம்பிள். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஹோட்டல் இருக்குங்க. அது மாதிரி இளநீ, ஜூஸ் வண்டி, அது மாதிரி எல்லா விதமான கடைகளும் எல்லா விதமான பொருட்களும் அங்கே கிடைக்கும். அதையெல்லாம் தாண்டி போகிற மாதிரி தான் அந்த வழி இருக்குங்க. வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம் என்னென்ன இருக்குன்னு. ஹோட்டல் சரவண பவன், டீ ஸ்டால், காஃபி ஷாப். அங்க பாத்தீங்கன்னா இருக்கிறது டாய்லெட்டுங்க. 10 ரூபாய் கொடுத்து போற மாதிரி இருக்கும். நிறைய தள்ளுவண்டி கடைகள், ஹோட்டல் கடைகள் எல்லாமே நிறையவே இருக்குங்க. அங்கங்க இது மாதிரி போர்டு இருக்கு. கோவிலுக்கு எப்படி போறது, டிக்கெட் கவுண்டருக்கு எப்படி போகணும் அப்படிங்கறது போர்டுமே அங்கங்க வச்சிருக்காங்க. இதுதாங்க கோவிலுக்குள்ள போற என்ட்ரன்ஸ். இங்க எல்லாமும் ஒரு கார் பார்க்கிங் இருக்கு, கடைகள் எல்லாமே இருக்கு. வாங்க உள்ள போலாம். உள்ளுக்குள்ளயுமே நிறைய கடைகள் இருக்குங்க. திங்ஸ் ஏதாவது வாங்கணும், என்னென்ன எல்லா ஐட்டமுமே கிடைக்கும் உள்ள. இதுக்கு லெஃப்ட் சைடு தான் பாத்தீங்கன்னா அன்னதான கூடம் இருக்குங்க. இங்கேயும் அன்னதானம் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம அதுக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா காந்தி மாதிரி வேஷம் போட்டு நின்றுட்டு இருந்தாரு. ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாங்க. பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் கடைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. போனா கண்டிப்பா ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுதாங்க நான் சொன்னேன் இல்லையா அன்னதான கூடம், அதுதாங்க இது. போற வழி எல்லாமே
ரைட் சைடு தாங்க நம்ம கோவிலுக்கு போற வழி. அதுக்கு டிக்கெட் வாங்குறது சேவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு போர்டு வச்சிருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா சுவாமியோட நிஜரூப தரிசன டைமிங்ஸ்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்னன்னா வெள்ளி கவசம் விநாயகருக்கு சாத்தாம விநாயகர் மட்டும் இருப்பார். அது என்னென்ன டைம்ல இருக்கு அந்த தரிசனம் அப்படிங்கிறதும் போட்டிருப்பாங்க. இங்க வந்து 3 விதமான தர்சன் டைமிங் இருக்குங்க. அதாவது தர்சன் இருக்கு, ஃப்ரீ தர்ஷன், 100 ரூபாய் தர்ஷன், 150 ரூபாய் தர்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதில் நம்ம எது வேணா போய்க்கலாங்க. நேரம் போனாதான் கோவில் வரும். வாங்க போகலாம். ஆன்லைன் டிக்கெட் கியூ லைன் 150. கோவில் கோபுரம் அங்க தெரியுது பாருங்க. நேராக போனால் கோவிலோட ஒரு என்ட்ரன்ஸ் வரும். இது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்கெட்லாம் வாங்குற கவுண்டர்ஸுங்க. நம்ம மொபைலை வந்து அங்கே வச்சுட்டு போகணும். அது மாதிரி சேவாது. ஆன்லைன்லையும் பே பண்ணலாம், இங்கேயும் பே பண்ணலாங்க. அந்த ஆஃபீஸ் இருக்காங்க. இது என்னென்ன டிக்கெட் என்னென்ன சேவை அப்படின்றதுக்கு போர்டு இருக்கு. தர்ஷன் சென்டர், தர்ஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் கவுண்டர். இந்த கோவில்லையுமே எப்பயுமே இப்போ கூட்டமாக தாங்க இருக்கு. ஏன்னா திருப்பதி போகிறவங்க மேக்சிமம் இங்கே வருவாங்க அப்படிங்கிறதுனால எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கு. இதுகள் ஃபுல்லாக கடை தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவுமே கடைகள் தான். வரிசையாக என்னென்ன கடைகள் அப்படி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா விளக்குங்க. நம்ம இந்த திருவண்ணாமலையில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் கோபுரம் பார்த்துக்கோங்க. இந்த வழியாகவும் போகலாம். அது மாதிரி இங்கேயும் விளக்கு வச்சுருப்பாங்க. அது மாதிரி வெளியில் ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு போகிறது ஒரு வழக்கங்க. அந்த தேங்காய் விளக்கு எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். வாங்க அப்படியே கோவிலை சுற்றி காமிக்கிறேன். நிறைய கூட்டம் வந்தப்போ இதெல்லாம் ஃப்ரீ தர்ஷனுக்கு எல்லாம் உள்ள வெயிட் பண்ணுற க்யூங்க. இது ஃபுல்லாகவுமே அப்படியே கோவிலை சுற்றி வந்து காமிக்கிறேன். எல்லாமே ஃப்ரீ தர்ஷன் கியூ தாங்க. கூட்டம் இருந்தால் இந்த பக்கத்துல இருந்து மேலே ஏறி இந்த சைடு வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும் போல. மேலே படி மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. அங்கேயே வந்து ஃப்ரீ தர்ஷன் என்னென்ன டைம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு போர்டும் இருக்கு. அதை உங்களுக்கு போட்டோவாகவும் காமிக்கிறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட திருப்பதி தேவஸ்தானம் மாதிரியே இந்த தேவஸ்தானமும் ரொம்ப நீட்டா எல்லாமே மெயின்டைன் பண்றாங்க. இந்த தேவஸ்தானத்துல எல்லாமே உள்ள இருக்குங்க. எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லா பக்கமும் போர்டுகளுமே இருக்கு. நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இங்க ரைட் சைடு போனீங்கன்னா பிரசாத கவுண்டர்ஸ், கோவிலோட பேக் சைடு எல்லாமே இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம மொபைலு செப்பல் எல்லாமே வெளியில கிளாக் ரூம் இருக்குங்க. 5 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அங்க வச்சுட்டு போயிடலாம். கோவிலோட பின்னாடி கோபுரங்க. இந்த வழியா தான் நம்ம சாமி பார்த்துட்டு வெளியில வருவோம். இங்கேயே பாத்தீங்கன்னா லட்டு கவுண்டர்ஸ் கூட இருக்குங்க. திருப்பதி லட்டு மாதிரி நல்ல பெரிய லட்டு கிடைக்கும். 75 ரூபா வரும் அந்த லட்டு. அது மாதிரி பிரசாதம், புளி சாதம், அது மாதிரி எல்லாமே பொங்கல் அது மாதிரி கூட கிடைக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பேபி ஃபீடிங் ரூம் இருக்குங்க. இந்த வழியாக தான் இந்த இடத்துல தான் நம்ம வெளியில் விடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல கோமாதா அர்ச்சனைன்னு சொல்லிட்டு மாடுகள்லாம் இருக்குங்க. அதுக்கு அர்ச்சனை பண்ணி நம்ம அகத்திக்கீரை எல்லாம் கொடுக்கலாம். அந்த இடம் பின்பக்க கேட்டு நம்ம வெளியில வர்ற இடம் இதாங்க. இன்னைக்கு வரைக்கும் விநாயகர் பெருமானோட சன்னதி பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இருந்த இடத்துல தாங்க இருக்கு. அங்கே எப்பயும் நீர் சுரந்த வண்ணம் தான் இருக்கும். முதலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அருள் செய்த கணபதி இவர் அப்படிங்கிறதுனால இவரை வணங்கும் மாற்றுத்திறனாளிகள் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. ஒரு முறை இந்த விநாயகர் பெருமானுக்கு வெள்ளி கவசம் சாத்தியிருக்காங்க. ஆனால் சில நாள்லயே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி கவசத்தை மீறி விநாயகரோட திருமேனி வளர்ந்துருக்குங்க. அதுக்கப்புறம் 2வது தடவையும் வெள்ளி கவசம் சாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பையும் வந்து வளர்ந்துட்டே இருக்குங்க. இப்போ வரைக்கும் இந்த விநாயகர் வளர்ந்துட்டே தாங்க இருக்காரு. நாளும் வளரும் இந்த விநாயகர் பெருமான் ஆலயத்தில் தீர்த்தமாக தரப்படும் கிணற்று நீரை பருகினாலே நோய்கள் விலகுகின்றன அப்படிங்கிறதும் இங்க நம்பிக்கையா இருக்கு. கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி கவசம், அதாவது விநாயகர் ஃபர்ஸ்ட் இருப்பது, அதுக்கப்புறமா அவர் வளர வளர இருக்கும் இல்லைங்களா, அந்த எல்லா வெள்ளி கவசமுமே வந்து உள்ள வச்சிருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். கோவிலுக்குள்ள இருக்கு.
இது நம்ம கோவிலோட பின்புறம் இருக்கும். இந்த கோவிலுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா மரகத அம்பிகா சமேத மணிகண்டேஸ்வர சுவாமி கோவில் கூட இருக்குங்க. அதுதாங்க நம்ம எதிர்த்தாப்படி பாக்குறது. சிவன், பார்வதி, முருகன் அது மாதிரி எல்லா சுவாமிகளுமே நல்ல பெருசு பெருசா இருப்பாங்க. இது பாருங்க கோவில் தேரு, விநாயகர் கோவிலோட தேருங்க. இது நல்ல பெரிய கோவில் தாங்க. அது உங்களுக்கு வெளியில பார்த்தாலே தெரியும். பக்கத்துல அந்த கோவில் முன்னாடி வந்து காமிக்கிறேன். இதுதான் சுயம்பு வரசக்தி விநாயகர் கோவிலோட வெளி சுவருங்க, காம்பவுண்டு சுவர். பக்கத்துல மரகதாம்பிகா சமேத மணிகண்டேஸ்வர சுவாமி கோவிலுங்க. இதுக்குள்ளதான் சொன்னேன் இல்லைங்களா, சிவன் குடும்பமே, சிவன் குடும்பமே இருக்கும். பார்வதி, விநாயகர், முருகர் எல்லாமே வந்து பெருசு பெருசா இருப்பாங்க. உள்ள ஒரு கோவில் இருக்கு. நான் மத்தியான நேரம் வந்தேன் அப்படிங்கறதுனால அந்த கோவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. வெளியில பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியா சூப்பரா இருந்தது. போட்டோஸ் எடுக்க அருமையா இருந்துச்சு. நிறைய பேர் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இது கோவிலோட அதர் சைடுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய தங்குற ஹோட்டல்ஸ் இருக்கு, சாப்பிட்ற ஹோட்டல்ஸ் இருக்குங்க. தேவஸ்தான ரூம்கள் தவிர நிறைய ஹோட்டல்ஸ், சாப்பிட்ற கடைகள் எல்லாமே வந்து இங்க இருக்குங்க. நிறைய ஹோட்டல் வந்து 1000 ரூபா ரேஞ்சில இருந்து 2000 அது மாதிரி எல்லா டேரிஃப்லயும் வந்து ரூம்ஸ் கிடைக்கும். இதுவும் வந்து கோவிலுக்குள்ள போற ஒரு வழிங்க. இந்த வழியா போறப்போ நம்ம வந்து மொபைல் போனை முன்னாடியே கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இங்க ஒரு கவுண்டர் இருக்கு, அந்த பக்கம் ஒரு கவுண்டர்ஸ் இருக்குங்க. இந்த பக்கமுமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சேவாஸ் இருக்கு கோவில்ல ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சைடுமே ஒரு போர்டு வச்சிருக்காங்க. முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி குளம் இருக்குங்க. அந்த குளத்துல நம்ம கால் அலம்பிட்டு போற மாதிரி இருக்கும். இதுதாங்க அந்த குளம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், கோவிலுக்கு போற வழி. காணிப்பாக்கம் சுயம்பு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் டெம்பிள் தான் என்ட்ரன்ஸ். சூப்பராக இருக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வரதராஜ சுவாமி கோவிலுங்க. இந்த காணிப்பாக்கம் பிள்ளையார் கோவில் பக்கத்திலேயே ஒரு சிவன் கோவில் இருக்கு, ஒரு பெருமாள் கோவிலும் இருக்கு. சுத்தியும் பாருங்க எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய தேவஸ்தானம். அங்கங்க உட்கார்றதுக்கு சேர்கள் மாதிரி எல்லாம் கூட இருக்கும். அது மாதிரி சூப்பரா நல்லா மெயின்டைன் பண்றாங்க. பெரிய ஏரியாங்க. வரதராஜ சுவாமி கோவில் பக்கத்துல தான் நாங்க ஒரு கணேஷ் டிஃபன் சென்டர்னு நாங்க டிஃபன் சாப்பிட்டோம். எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்படி தெரியிற பில்டிங் எல்லாமே பாருங்க, எல்லாமே ஹோட்டல் ரூம் தாங்க. இதாங்க நாங்க டிஃபன் சாப்பிட்டது. கணேஷ் ஐஎஸ் ஃபில்டர் காஃபி, இந்த கடையில தான் டிஃபன் சாப்பிட்டோம். ஹைஜீனிக்கா நல்லா நீட்டா இருந்தது. அங்கேயே இந்த ஹோட்டல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆட்டோஸு, கேப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம சித்தூர் போகிறதுக்கு அங்கே போய் கூட ஏறிக்கலாங்க. அங்கே கோவிலுக்கு முன்னாடி போவோம். நாளும் வளரும் சுயம்பு ஸ்ரீ வரசக்தி விநாயகரோட மகிமையே மகிமை தாங்க. அதனால இந்த பக்கம் சித்தூருக்கு வந்தாலோ இல்லை திருப்பதிக்கு வந்தாலோ நீங்க அவசியம் வந்து இந்த கோவில் வந்து பார்க்கணும் அப்படின்றத வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா தங்குறதுக்கு ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. எப்பயுமே கிடைக்குங்க, நேரம் வந்து பண்ணிக்கலாம், கம்பல்சரி கிடைக்கும், கிடைக்காம போகாது. சுத்தி ஹோட்டல்ஸும் இருக்கு. நம்ம வந்து கிளாக் ரூம் வைக்கிறதுக்கு செப்பல்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்து அவைலபிளா தாங்க இருக்கு. ஸோ எதுக்குமே நம்ம சிரமப்பட வேண்டியதில்லை. பர்ச்சேஸ் பண்றது கடைகள் அது மாதிரி எல்லாமே இங்க இருக்குங்க. ஸோ அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து சுயம்பு வரசக்தி விநாயகரின் அருளை பெறுமாறு அன்போட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.